டேய் தூங்குடா, தூங்கண்டா. இந்நேரம் நான் வீட்டில் இருந்தேன்னா நல்லா தூங்கியிருப்பேங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில். சடனாக பிளானை போட்டு கிளம்பி வந்துட்டோம். 7 மணி வரைக்கும் நான் திருப்பதி போவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க. ஒரு 7:05 7:10 வரைக்கும் அவர் எங்கள் வீட்டுக்கு வா திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு உடனே கடகடன்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி மருந்து எல்லாமே. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். தம்பி இது யூரின் மேட் மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக நாங்கள் வீட்டில் 7:30 மணிக்கு நல்லா பேக்லேருந்து எடுத்து வச்சுட்டு 7:58க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்ததோட ஃப்ளாஷ்பேக் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் vlog. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வந்து இப்போ எங்கே போகிறோம்னா திருப்பதிக்கு போகிறோம். நாங்கள் எப்படி இந்த பிளான் பண்ணியிருக்கோம்னா, பிளானே பண்ணாமல் ஒரு பிளான். ஆமாம், அது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்கான். நான் திருப்பதிக்கு போனதே இல்லை. இருடா டேடி பேசுகிறேன்ல. ஆக்சுவலாக நான் திருப்பதிக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சுவிட்சாகவும் போனதில்லை. என் ஒய்ஃப் திவ்யா வந்து நிறைய தடவை போயிருக்கு. எங்கள் அம்மா ஒரு தடவையோ 2 தடவையோ போயிருக்காங்க. என்னன்னா இவனும் ஃபஸ்ட் டைம் வராரு. ஆக்சுவலாக போய் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்டு இது மாதிரி சொல்லியிருக்கான். திருப்பதி வந்து நம்ம நினச்சாலாம் போக முடியாது, அவர் நினச்சா தான் நம்ம வந்து போக முடியும், பிளான்லாம் போட்டோன்னா நீ போட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரையும் எங்களுக்கு திருப்பதிக்கு போகிறோன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சு, திருப்பதி போவோம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே வந்து கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். திவ்யாட்ட சொன்னேன், அது சிரிச்சுட்டே இருந்துச்சு. நான் ஏதோ சும்மா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துச்சா. பட் ஆனால் போகிறோம், உண்மையாக வந்து கிளம்பிட்டோம். இப்பயே எடுத்து வை வேலூர் ஏதோ வருது, அதை நீ விடு. இப்போ வந்து வேலூர் தான். வழியெல்லாம் விடு. ஃபஸ்ட்டு கிளம்புறோம், வீட்டிலேருந்து கிளம்புறோம். அந்த பெருமாள் சாமியா இல்லை நானான்னு பார்ப்போம். திருப்பதி சாமியை நம்ம நாளைக்கு வந்து பார்க்குறோமா இல்லையா பார்ப்போம். ஆமாம், சும்மா திடீர்னு கிளம்புறோம், பார்ப்போம் இது இந்த அளவுக்கு இது போக முடியுது, சக்ஸஸாக போகிறோன்ட்டு. கைஸ் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக திருப்பதி போகிறோன்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் அது அப்படியே போக முடியாது இருந்துச்சு. சட்டனாக பிளானை போட்டு கிளம்பிட்டோம். ஒரே ஒரு நம்ம இது தைரியமாக போகிறதுக்கு ஒரே ரீசன் நம்ம தலைவர் தான். ஆக்சுவலாக இந்த பேபி தரிசனம் ஒன்று தனியாக இருக்குது, அதுக்காக தான் அதை வச்சு தான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணி போகிறது. மணி இப்போ வந்து 7:51 ஆகுது. இது வரையும் நாங்கள் நைட்லலாம் கிளம்புனதே இல்லை. முதல் நைட்டில் கிளம்பியிருக்கோம். ஏன்னா வந்து இப்போது நாளைக்கு போய் சாமி பார்க்குற மாதிரி பிளான் போட்டோம்னா நம்ம காலையில் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். திவ்யாவுக்கும் நைட்டு அது மாதிரி கஷ்டம். அதனால் இப்போயே கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது நடுவில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை அப்படியே விட்டோன்னா, இப்போ நான் வந்து போகணுன்னு சொல்கிறப்பே திவ்யா வந்து ஐயோ அடுத்த வாரம் போகலாம் அப்புறம் போகலான்னு சொல்லியிருந்ததுன்னா இந்த பிளான் வந்து தள்ளி போயிருப்போம். நான் சொன்னோடனே அதுவும் ஒரு பாசிட்டிவாக நினச்சி ஓகே சொல்லிடுச்சு. சிரிச்சுட்டே இருந்துச்சா, நான் ஏதோ விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே இருந்துச்சு போல. இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்ம நாளைக்கு போகலாம், காலையிலே கிளம்பிடலாம், 2-3 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி 2-3 மணினா நம்ம தூங்குவோம், தூக்கத்தில் வேணாம் சொல்லுவோம், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கத்தை விட்டுருவோம். இப்போ நான் மதியமே நல்லா தூங்கிட்டேன்றதால கொஞ்சம் நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இப்பயே நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அதுவும் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பிடுச்சு. அதான் பிளான். கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கேயாவது நடுவில் ஸ்டே பண்ணிவிட்டு, இங்கேருந்து கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் காட்டுது. போயிட்டு நடுவில் எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து என்னன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, திருப்பதி போகணுன்னு ரொம்ப ஆசை. இந்த ட்ரிப் வந்து நல்லபடியாக போகும். யுவின் தான் ஃபஸ்ட்டு ரீசனே.
அவரால் தான் நாங்கள் வந்து இப்போ சடனாக பிளான் போட்டு போக முடியுது. அவன் வந்து அவனை வச்சு தான் தரிசனம் பண்ண முடியும். ஒரு வயசுக்குள்ளே போகலான்ற மாதிரி சொன்னாங்களே, அதனால தான் நாங்கள் வந்து சடனாக பிளான் போட்டு போகிறோம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா வர முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக கடலூர்லேருந்து கிளம்பிட்டோம். பெட்ரோல் போட்டாச்சு, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கடலூர்லேருந்து கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி வழியாக போகுது. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். யுவின் வந்து பின்னாடி இருக்கார். சுவிக்ஷா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. மேடம் தெரியாது உங்களுக்கு இருட்டாக இருக்குன்றதால. கைஸ், திண்டிவனம் ரீச் ஆகிட்டோம். திண்டிவனத்தில் இங்கே சாப்பிட நிறுத்தியிருக்கோம். ஸோ நாங்கள் எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவோம். இங்கே வந்து ஆரியாஸ் கார்டன் ஒரு திண்டிவனம் கிட்டே இருக்கும். நீங்கள் சென்னை ரூட் போகிறப்ப கூட இருக்கும். சென்னை ரூட்டில் தான் லெஃப்ட் சைடில் வரும். சென்னை டுவர்ட்ஸ் சென்னை போகிறப்ப லெஃப்ட் சைடில் வரும். அங்கே தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். யுவின் குட்டி கொஞ்சம் முன்னாடி போ. அப்பு குட்டி பார்க்கவே மாட்டான். டாடி ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எப்படி சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். சுவிக்ஷா வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுவிக்ஷாக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சுவிக்ஷா வந்து கற்றுக்கிட்டு சுவிக்ஷா தான் வீடியோலாம் எடுப்பான். ஓகேவாங்க. ஒரு இருட்டு ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 10 ஆகிடுச்சு. 10:06 ஆகுது மணி. இது என்ன ரோட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி ரோட்டு காட்டுச்சு. சரி, அதுவும் நாங்கள் திருப்பதிக்கு இதுக்கு முன்னாடி போனது இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கு கரெக்டாக எந்த ரூட்டு சூஸ் பண்ணி போகிறதுன்னு தெரியல. அது மேப் காட்டின ரூட்டில் ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா டக்குன்னு கிளம்பிட்டோம். பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டதால அந்த ரூட்டு பார்க்குறது, எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு பார்க்குறது, அதெல்லாம் எதுவுமே நாங்கள் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுது. இருந்தாலும் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து பார்த்து நாங்கள் போனோம். இந்த ரூட்டு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தூரமாகவே வந்துட்டுருக்கோம். இப்படி தான் வந்துட்டுருக்கு. என்ன ஊருக்கு எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. சைடில் வந்து ஏதோ சாமி ஊருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. திருப்பதிக்கெல்லாம் இருக்காது. ஸோ நல்லாயிருக்கு. ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப் மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் பிளானை போட்டு சட்டுன்னு கிளம்பிட்டோம். குளிக்கலை, எதுவுமே பண்ணல. நாளைக்கு கோயிலுக்கு போகிறப்ப இப்போ எங்கேயோ ஸ்டே பண்ணுவோம்ல, ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே குளிச்சு ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் குளிக்கலாண்ணா, எல்லாருமே குளிச்சுட்டாங்க. தம்பி கூட குளிச்சுட்டான், நான் தான் குளிக்கல. நான் எப்பயுமே ஈவினிங்கில் தான் குளிப்பேன். இந்த வெயிலெல்லாம் போகிறோமா கசகசன்னு ஆகிடுது. சரி சொல்லிட்டு சுவிக்ஷா ஸ்கூலுக்கு போகிறப்ப குளிச்சுட்டா. நான் மட்டும் எப்போவுமே ஈவினிங்கில் குளிப்பேன். இப்போ டக்குன்னு பிளானை போட்டு கிளம்புனதால குளிக்க முடியல. ஸோ நாளைக்கு வந்து கோயிலுக்கு கிளம்புவோம்ல, அப்போ குளிச்சுக்கலாம். ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த ஆரியாஸில் திண்டிவனம் டு சென்னை போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வரும். ஆமாம் கைஸ், இவன் இப்படி தான் கைஸ் பேசிக்கிட்டே இருப்பா. ஓகே கைஸ், நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கெல்லாம் இல்லை, இப்போ நாங்கள் வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ணுவோம்ல, ஸ்டே பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு திரும்பி வரேன். ஆமாம், நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோமோ அந்த ரூம்லாம் காமிக்கிறேன். பாய். அதான் கைஸ் ஏதாவது பேசுவா. இந்த வந்தவாசி ரூட்டை வந்து சூஸ் பண்ணி போகிறோம். வழியில் ஒரு காரும் வர மாட்டேங்குது, ஒரு பஸ்ஸும் வர மாட்டேங்குது, ஒரு வண்டி போக மாட்டேங்குது. என்ன நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்க மாதிரி இது இருக்குது. ஒரு ரூம் ஸ்டே கூட எங்கேயும் இருக்காது போல். ரூம் ஸ்டே இல்லைனா கூட பரவாயில்ல, ரோட்டில் நம்ம கூட ஒரு 2-3 பேர் வந்தால் கூட ஒரு இதுவாக இருக்கும். இப்போ தாங்க ஒரு காரே, இப்போ தாங்க இது ஒரு இத்தனை தூரம் வந்து இப்போ தான் ஒரு காரை பார்க்குறோம். பயமாகவே இருக்குது ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. வந்தவாசி தாண்டி வந்துட்டோம். ரோடெல்லாம் ஓரளவுக்கு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், சைடில் இந்த கோடு, நடுவில் கோடு எதுவுமே இல்லை. ஸ்பீட் பிரேக்கருக்கு கூட கோடு இல்லை. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போனால் டபான்னு தூக்கி தூக்கி அடிக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ரோடு வேறு அங்கங்கே நோண்டி இருக்க பேர். நாய் காரை வந்து தொடுத்துது பாருங்கள். நாய் தொடுத்துனா அதான் அடி வாங்கணும்னு தெரியாமல் வந்து தொடுத்துது. ஸோ நாய் தான் தொடுத்துது, வந்து அப்படியே வந்து கவ்வுது காரை. கைஸ் ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்லி புலம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு வந்துருச்சு. கைஸ் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. மேல் கதிர்பூர் எங்கே போயிட்டுருக்கோம்னா தெரியல. வேலூர் டுவர்ட்ஸ் வேலூர் போயிட்டுருக்கு போல். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. சடனாக செம்ம மழை. செம்ம மழை பெய்யுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. இன்னும் திருப்பதிக்கு வந்து 114 கிலோமீட்டர் காட்டுது. ஸ்டே தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக ஊருள்ளியாக போகிறதால ஸ்டே வந்து எங்கன்றது இன்னும் கரெக்டாக எங்களுக்கு செட் ஆகலை. திருப்பதியே போயிடுவோம் போல். ஸோ பார்த்து போயிட்டே இருக்கோம் கரெக்டான ஒரு இடத்துல. ஏன்னா நாங்கள் நாளைக்கு வந்து கரெக்டாக கிளம்பி போகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் கிட்டையாக போயிட்டு ஸ்டே பண்ணலான்றது தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மணி வரையும் கூட ஓட்டுவேன், அது பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சால் நாளைக்கு எப்படி திருப்பதியில் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டம் போல். நாளைக்கு எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அடிச்சு மழை, செம்ம மழை பெய்யுது கைஸ். கொஞ்சம் நேரம் மேப் எங்களை சுற்ற விட்டுருச்சு. அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ சர்வீஸ் ரோடு அது இதுன்னு ஏதாவது சுற்றி வந்தோம். வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ஹைவே வந்தது. திரும்பியும் அந்த ஊருக்குள்ளே போகிற ரோடு மாதிரியே வந்துருச்சு. செம்ம மழை பெய்யுது. மழையில் கார் ஓட்டிகிட்டு போகிறதே ஒரு தனி ஒரு ஜாலி தான். ஒரு நாள் நைட் டைம் ஆகிடுச்சா கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. ஒன்றுமே தெரியல எங்கே ரோடு எப்படி இருக்குது. ரோடு ஓரளவுக்கு சில இடத்துல நல்லா இருக்குது, சில இடத்துல நல்லா இல்லை. செவ்வா பள்ளம் வருது. ரோட்டில் யாருமே வரமாட்டுறாங்க. கொஞ்சம் ஹைவே வந்தது, சரி கொஞ்சம் அப்பாலாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே போகிற ரோடு மாதிரியே மாறிடுச்சா. செம்ம மழை பெய்யுது. அப்பா யாரும் எங்கள் கூட வர மாட்டுறாங்க, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். திருப்பதிக்கு யாருமே போகிறதுக்கு ஆள் இல்லையா. ஆந்திரா உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் திருப்பதிக்கு பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்டர் இருக்குது.
டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுது. அப்படியே வந்துட்டோம். திருப்பதி கிட்டேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ தான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியதுதான். ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கடலூர்லேருந்து ஆக்சுவலாக கிளம்பி இப்போ தான் 2வது டோல் வருதுன்னு நினைக்கிறேன். கடலூர்லேருந்து கிளம்பி இதுக்கு முன்னாடி வரையும் ஒரே ஒரு டோல் தான் வந்துச்சு. அதோட இங்கே தான் டோல் வருது. 2 டோலில் திருப்பதி வந்துட்டோம் கைஸ். பரவாயில்ல, திருப்பதிக்கே வந்துட்டோம். அப்பா, டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு திருப்பதிக்கு வந்துட்டோம். இங்கே ரூம் ஒன்று எடுத்தாச்சு திருப்பதிக்கு வந்துட்டு. ஸோ இந்த ரூமை பாருங்கள். பட்டை அப்புக்குட்டி மூச்சுக்கினாரு. டேய், இந்த மேடம் அவனே அழகாக இறங்கி வரான். இவங்க எல்லாத்துக்கும் அழுவாங்க. இவங்க மேடம், சினுங்கி மேடம் தூங்குறாங்க பாருங்க. ஆமாண்டா, சொல்கிறான். ஒரு வழியாக திருப்பதி வந்தாச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து எப்படி போகிறது என்னன்றதெல்லாம் நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். வந்து ஸ்டே பண்ண வந்தாச்சு. ஸோ அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2500 கேட்டாங்க. எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. டிவி, பெட்டு, சேரு, ஒரு கப்போர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் போல. ஸோ பாத்ரூம், ஆக்சுவலாக 2500ன்றது ஓகே தான். இதை விட கம்மியாகவும் இருக்கும். ஆனால் வந்து உள்ளே போய் தேடணும். நாங்கள் வந்து அப்படியே மெயின் ரோடே டக்குன்னு ஸ்டாப் பண்ணி வந்துட்டோம். பார்த்தா ரூம் நல்லா தான் இருக்குது. யுவின்காக தான், இல்லைனா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக கூட போயிருக்கலாம். பட் ஆனால் யுவின்க்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். அப்படியே ஏய், மூச்சு பார்க்குறாங்கடா மேடம். குட்டி புள்ள அவன் வந்து அழகாக காரை நிறுத்தினோடனே முடிச்சுட்டு அழகாக எழுச்சி வந்துட்டான். ஆனால் அவன் அழுகுறான் செம்மையா. ஓகே, டைம் 1:50 ஆகுது. ஓகே, நாளைக்கு பார்ப்போம், காலையில் பார்ப்போம். பாய். எனக்கு பெரிய வேலை ஒன்று இருக்குங்க, இவனை தூங்க வைக்கணும். இந்த வீடியோவை நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நிறையா வ்ளாக் போடலான்னு இருக்கோம். தேங்க்யூ. என்னடி பாய்லாம் சொல்கிற? நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவங்க பேசுறதுக்கு மேடம் வந்து பாய் சொல்கிறாங்க, தூக்கத்திலே பாய் சொல்கிறாங்க. சரி, எனக்கும் தூக்கம் வருது, தூங்குவோம். அழுவ ஆரம்பிச்சிட்டான்.